மண்டே மார்னிங் இன்றைக்கி ரொம்பவே ப்ரொடக்டிவாக டே போச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதனால நான் சுடிதார் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். சுடிதார் ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ஆனால் யார் கேட்குறாங்க? எங்கள் பிரின்சிபல் மேம்க்கு சுடிதாரை பார்த்தாலே பிடிக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனாலும் எங்களோட ஒர்க்கு கம்மியாக இருக்குமா? இல்லைனா தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ அட்டண்டன்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ கேன்டீனில் போய் ஒரு நல்ல சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அம்மா ஹோம் டு ஹஸ்பண்ட் ஹோம். 2 வீக் ஆச்சு நான் அம்மா வீட்டுக்கு போய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாரத்தோட துணி அப்படியே இருந்துச்சு, அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ப்ரொவிஷ்னரிஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் செப்ரேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ரோடில் வந்து கீரை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அங்கே போய் பருப்பு கீரை, பசலைக்கீரை, அதுக்கப்புறமா கீரை பொரியல் பண்ணுறதுக்காக கீரைலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது கூடவே சப்போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கர் வச்சுட்டு நான் குக்கரில் தான் குக் பண்ணுவேன், மண்பானை எல்லாம் இல்லை. ஸோ கீரை போட்டு 1 கப்பு துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு எல்லாமே போட்டு அப்படியே மூடி வச்சாச்சு. ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், வெங்காயம், திரும்பவும் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் நல்ல மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேன். கடைஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு அந்த பபிள்ஸ் எல்லாமே போனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கீரை குழம்பு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யில் தாளித்து பாருங்கள். ஸோ சைட் டிஷ்ஷுக்கு வேணும் இல்லையா, ஹெல்த்தியாக குயிக்காக என்ன பண்ணேன்னா கீ போட்டுட்டு, ஆக்சுவலி இது பட்டர் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக பண்ணணும். ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆகி வரும்போது மஷ்ரூம், ஒரு பேக்கெட் மஷ்ரூம், ஒரு ஃபுல் பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. ஜாஸ்தி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான ஒரு மஷ்ரூம் பெப்பர் கார்லிக் ரெடி. ஸோ கார்னிஷுக்கு ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், கிட்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த ஒரு நியூஸ் எல்லாத்தையுமே பாதிச்சிச்சு. அதே மாதிரி என்னோடய மனசையும் ரொம்பவே பாதிச்சிச்சு. 13 வருஷமாக கோமாவில் இருந்த இவருக்கு சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வச்ச கோரிக்கைக்காக இவரை மர்சி கில்லிங் பண்ணியிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டம்.